தஞ்சை புதிய பஸ் நிலையத்திலிருந்து மருத்துவக் கல்லூரி ஆஸ்பத்திரிக்கு செல்வதற்கு ஆஸ்பத்திரி சுற்றுச்சுவரை உடைத்து புதிய சாலை அமைப்பதற்கான பணி நடந்து வருகிறது. இந்த சாலை அமைக்கும் பணியை கைவிட வலியுறுத்தி நேற்று மதியம் 2:45 மணியளவில் மருத்துவ மாணவர்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் சாலை அமைப்பதற்காக ஜல்லிக்கற்கள் கொட்டப்பட்டு அதை பொக்லின் இயந்திரம் மூலம் சமப்படுத்தும் பணி நடைபெற்றதை தடுத்து நிறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். இதை அறிந்த வருவாய் கோட்டாட்சியர் இலக்கியா மற்றும் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மருத்துவ மாணவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் அவர்கள் சாலை பணியை கைவிடுவதாக உறுதி அளித்ததால் தான் போராட்டத்தை கைவிடுவோம் என தெரிவித்தனர். சாலை அமைக்கும் பணி தற்காலிகமாக நிறுத்தப்படும் என அதிகாரிகள் கூறினர். ஆனால் சாலை அமைக்கும் பணியை நிரந்தரமாக நிறுத்துவதுடன் அதை எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுக்க வேண்டும் எனவும் மாணவர்கள் தெரிவித்தனர். இதனால் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படவில்லை. பின்னர் மாலை 6 மணி அளவில் மீண்டும் மாணவர்களிடம் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் கலெக்டர், மருத்துவக் கல்லூரி முதல்வர், மாணவர்கள் குழு அமைந்த ஆலோசனை கூட்டம் நடத்தி அதன் பிறகு சாலை பணிகளை மேற்கொள்வது என முடிவு செய்யப்பட்டது. நீண்ட நாள் கோரிக்கையான புதிய பஸ் நிலையத்திலிருந்து மருத்துவக் கல்லூரி ஆஸ்பத்திரிக்கு பஸ் விடாமல் மறுத்து வந்த அரசு கல்லூரி வளாகத்தின் சுவரை உடைத்து புதிய பஸ் நிலையத்திலிருந்து ஆஸ்பத்திரிக்கு பஸ் விடுவதற்காக போடப்படும் சாலை வெறும் நோயாளிகளின் நலன் சார்ந்து இருப்பதாக தெரியவில்லை. பஸ்கள் விடுதி வளாகத்தில் நிற்கக்கூடிய சூழ்நிலை உள்ளதால் மாணவ மாணவிகள் விடுதியிலிருந்து நடந்து செல்வது, இருசக்கர வாகனங்களில் செல்லும் போது சிரமங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கும். விபத்து கூட ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. இந்த சாலை ஆஸ்பத்திரிக்கு வருபவர்கள் மட்டுமல்ல, ஆஸ்பத்திரிக்கு அருகில் இருப்பவர்கள் பொது வழியாக பயன்படுத்துவார்கள். இதனால் அதிக வாகனங்கள் செல்லக்கூடிய சாலையாக மாறும்போது நோயாளிகள் மட்டுமின்றி கல்லூரியில் படிக்கும் மருத்துவ மாணவர்களும் பாதிக்கப்படுவார்கள். மேலும் சாலையின் இருபுறமும் வணிக நோக்கில் கடைகள் வர வாய்ப்புள்ளது. இதனால்தான் சாலை வருவதை நாங்கள் எதிர்க்கிறோம் என்றனர்.